Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான புட்டு ரெடி பண்ண போகிறோங்க. வாழைக்காய் பொடிமாஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வாழைக்காய் வச்சு பொரியல் பண்ணுவோம், வறுவல் பண்ணுவோம், பஜ்ஜி பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து நம்ம பொடிமாஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு சூப்பரான சைட் டிஷ். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முதல்ல நம்ம வந்து வாழைக்காய் வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கும் தோலோடவே நம்ம வந்து வேக வைக்க போகிறோங்க. ஆனால் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழைக்காவை நம்ம எடுத்துக்கணும். இதில் ரெண்டு சைடில் இருக்கிறத வந்து நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தோலோடவே நம்ம இப்போ வேக வச்சிடலாம். அதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மூடி வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம வேக விட்டால் போதும். ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. நம்ம வந்து துருவ போகிறோம், அதனால் ஒரு 80% வெந்தால் போதும். இப்போ அதோட தோலை நல்லா எடுத்துட்டு இதை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபிங்க இது. பாருங்கள், அந்த மாதிரி துருவி வச்சாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு குழஞ்சிரும், இந்த மாதிரி சீவுறதுக்கு வராது. அதனால் வந்து ஒரு 80% வெந்திருந்தால் போதுமானது. இப்போ இதை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து வச்சு, எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கோங்க. சேர்த்து அது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேங்க. இது வந்து காரத்துக்கு நம்ம இவ்வளோ தான் மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். அதனால் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டில் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ இதோடவே நம்ம துருவி வச்சுருக்கிற வாழைக்காயை வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதில் ஏதாவது கட்டி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா உதிரியாக நம்ம உடச்சி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா பூ மாதிரி சூப்பராக இருக்குது. இதை நல்லா நம்ம கிளறி விட்டுடலாங்க. இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம வெங்காயம் வாழைக்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தேங்காய் துருவல் வந்து சேர்க்க போகிறோங்க. இந்த தேங்காயோடவே நான் வந்து 2 பல் பூண்டு வச்சு அரைச்சிட்டேன். ஏன்னா நம்ம வந்து வாழைக்காய் சேர்க்கும் போது பூண்டு வந்து சேர்த்துக்கணும். இல்லை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரைச்சே சேர்த்துட்டேன். சேர்த்து அதை நல்லா நம்ம வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டில். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்மளோட வாழைக்காய் புட்டு வந்து ரெடி ஆயிருங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எப்பயும் பண்ணுற மாதிரி பொரியல் வறுவல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி புதுசாக சிம்பிளான ஒரு சைட் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். எப்படி இந்த டிஷ் வந்து நல்லா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.